நள்ளிரவு 2, 3 மணிக்கெல்லாம் இங்க நீங்க சூடான பிரியாணிய செம்மையா சாப்பிட முடியும். ஹைதராபாத் பிரியாணி, சிக்கன் பிரியாணின்னு இங்க நாங்க ஆல்ரெடி பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கோம். அதனால ரீவிசிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருக்கா வந்திருக்கோம் இந்த கடைக்கு. இந்த கடைக்கு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. மிட் நைட்ல யாராச்சும் இந்த பக்கமா கண்டிப்பா டிராவல் பண்ற சிச்சுவேஷன் வந்தா ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இங்க என்னோட ஃபேவரட் ஃப்ரைட் ரைஸ் தாங்க. அத ஒரு மயோனைஸ வச்சு குழப்பி அடிக்கிற டேஸ்ட்டே சும்மா அல்ட்டியா இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரில்லு, அதுக்கப்புறம் ஹனி சிக்கனு, சிக்கன் சவர்மா, மொஜிட்டோ இதெல்லாம் வாங்கியிருந்தோம். அண்ட் இன்னைக்கும் நம்ம ஸ்பான்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கருப்பசாமி தான். அன்னைக்கு வச்சது வீடு கட்டினதுக்கான ட்ரீட். அண்ட் இன்னைக்கு வந்து கிறிஸ்துமஸ்க்கும் அண்ட் நியூ இயருக்கும் சேர்த்து இன்னைக்கு ட்ரீட் வச்சுட்டேன். திருப்தியா சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். பைபிள்ல ஏன் பாத்தீங்க அப்படின்னா 30 மேல ஆயிருச்சுங்க, இன்னும் மேரேஜ் பண்ணாம சுத்திக்கிட்டு இருக்கேன், ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு அவனை நல்ல ஜாலியா நறுக்குன்னு கேள்வியை கேட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா இந்த கியூட் பாயை பத்தி சொல்லல பாத்தீங்களா. இந்த கியூட் பாய் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேங் லீடர் இருக்கார்ல, இந்த மன்சூர்ங்கிற பையன், அவனோட மினி ஜெராக்ஸ் தான். ட்ரீட்டில் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஏன்டா ஜாயின் பண்ணோன்னு வெறுத்து போய் ஃபைனலாக வீட்டுக்கு ஓடிட்டேன். ஏன்னா கேள்வியாக கேட்டு கொண்டுட்டோம் பாவம் அவனை. எங்கே படிக்கிற, எந்த ஸ்கூலில் படிக்கிற, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அது இதுன்னு பையன் ரொம்ப நொந்துட்டேன். இனிமேல் உங்கள் பக்கமே தலை வச்சு பறக்க மாட்டேன்டான்னு ஓடிட்டேன். அண்ட் நம்ம சாப்பிட்ட கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதுரை மாட்டுத்தாவணியிலேருந்து கேகே நகர் போகிற ரூட்டில் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அஜார் பிரியாணிங்கிற கடையில் தான் நம்ம சாப்பிட்டோம். இந்த பக்கமாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டட்டா பாய்.